ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, யூனியன் பேங்கோட Q1 ரிசல்ட் வந்திருக்குல்ல, அதைத்தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னமாக ஒரு இன்ட்ரோவாக பார்த்துக்குவோம். இவங்க ரீகேப் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி இவங்களுக்கு ஆனுவல் ரிசல்ட்டை பற்றின ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கலாம். இப்போ இது இவங்க ட்ரெண்ட் லைனில் இப்போ ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடார் தான் இருக்கிறாங்க. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 163ன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே நமக்கு கரண்ட்டாக க்ளோஸ் ஆகிருக்கிறது 135. பிஏ பொறுத்த வரைக்கும் இது செல் சோன் தான் காட்டிட்டு இருக்கு. சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. மாடரேட் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. கடன் கட்டுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பிஇஎம் அண்ட் பிபி இன்னும் க்ரோத் ஜோனில் தான் இருக்குது. லெஸ் தென் 25ங்கிறதுனால க்ரோத் ஜோனில் தான் இருக்குது. இப்போ இவங்க கொஞ்சம் வாலட்டாலிட்டி கூட இருக்கக்கூடிய ஸ்டாக். ஏன்னா பீட்டா ஸ்கோர் 1.48 இருக்குது. இவங்க கன்சல்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 11 அனாலிசிஸ்ட்டு, அதில் 8 பேர் பை கொடுத்துருக்குறாங்க, 2 பேர் ஹோல்டு, ஒருத்தர் செல் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட் இயர் ஆன் இயர், நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர், அதாவது ஜூன் மாதம் 2024ஐயும் ஜூன் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது இப்போ இயர் ஆன் இயர் பார்த்தோம்னா 11% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 12.6% ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ Q2Q பார்ப்போம். Q2Qனாக்க மார்ச் 2024ஐயும் ஜூன் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 300 கோடி ரூபா கீழே விழுந்திருக்கு. ரெவென்யூவில் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு கூட எடுத்திருக்கிறாங்க. இபிஎஸ் 0.4 கூடியிருக்கு. இந்த இபிஎஸ்ல நான் ஒரு பிஹேவியர் அனலைஸ் பண்ணேன். எப்போவுமே என்ன பண்ணியிருக்கிறேன், 2021லேருந்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஜூன் மாதத்தை காட்டிலும் செப்டம்பர் மாதம் இவன் கூட எடுக்கிறான் அப்படிங்கிறது நம்மளால் இந்த இடத்துலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு 2021 1.7 இருக்குது ஜூன் மாதம், செப்டம்பர் மாதம் 2.3 இருக்குது. அதே மாதிரி 2022 ஜூன் மாதம் 2.3 இருக்குது. அது செப்டம்பர் மாதம் 2.7 இருக்குது. ஸோ இப்போ 4 பாயிண்ட், இங்கே 6.6, இங்கே 0.4 இங்கே 0.4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 2023 ஜூன் மாதம் 4.8, செப்டம்பர் மாதம் 5.1. ஸோ இப்போ இங்கே 0.3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி ஏதோ ஒரு அமௌண்ட்டு இவன் இன்க்ரீஸ் ஆகுறானா, இந்த பிஹேவியர் கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த குவார்ட்டரில் தான் பார்க்கணும். நம்ம இந்த குவார்ட்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸை நம்ம பார்த்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம ஆனுவலைஸ்டு வீடியோ நம்ம போட்டுட்டோம். அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸை நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவோம். அந்த தான் மீட் அவுட் ஆக போகுது. பார்ப்போம் நம்ம. இப்போ இவன் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 0.6 0.6 ஏற்றி வச்சுருக்கிறாங்க. டிஏஎஸ் 0.3 இறக்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸை தூக்கி நம்ம உள்ள தூக்கி போட்டதுக்கு பிறகு நமக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னாக்க, இந்த சைடு பார்த்தோம்னா இப்போ 135 இருக்கிறான். அவன் 103லேருந்து 122லேருந்து 103 வரைக்கும் ஏதாவது ஒரு இடத்துல கரெக்ஷன் எடுத்துட்டு 219 238க்கோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. அதை விட்டால் 264 இல்லாட்டி 284க்கான ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. இப்போ இவன் எங்கே எவ்வளோ தூரம் திரும்புகிறான்னு பார்ப்போம். நம்ம இந்த தடவை ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன எதிர்பார்க்குறோன்னா 103லேருந்து 122, 103 கீழே உடச்சிட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க 56 வரைக்கும் இறங்கிறான். 77, 56 அங்கே தான் சப்போர்ட் எடுக்கும். ஸோ இப்போ இவன் 103க்குன்னே வச்சுக்கோ, 103, 122லேயோ கரெக்ஷன் எடுத்தான்னா 219லேருந்து 238 இது ஒரு ரேஞ்ச் இருக்குது. அப்புறம் 264லேருந்து 283 இதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. 113 அப்படிங்கிறது ஃபேர் ப்ரைஸாக இருக்குது. இது 1.18 இருக்குது. 170 பேஸ் ப்ரைஸாக இருக்குது. அப்போ நாம் 113, 170 இது ரெண்டுத்தையும் நம்ம மார்க் பண்ணோம். 113 ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிறேன். 170 மாத்திரம் மார்க் பண்ணோம். 170 மார்க் பண்ணிக்கிறேன். 170. ஸோ இப்போ 170 நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெட்டில் இருக்கிறது எல்லாமே ஆனுவலைஸ்டு. இப்போ நம்ம ஏற்கனவே போட்டிருந்ததெல்லாம் கொஞ்சம் அழிச்சிட்டு, நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அழிச்சிட்டு இப்போ நம்ம புதுசாகவே போட்டிருக்கிறோம். இப்போ இவன் 122யோ இல்லாட்டி 110லையோ அவன் இது எடுத்தான்னாக்க 148, 165, 170
மேக்ஸிமம் போனாக்க 285. ஒவ்வொரு ஸ்டேஜா 219 டு 238, அதுக்கப்புறம் 265 இந்த ரேஞ்சுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துலயும் நமக்கு வந்து 103 122லயோ அவன் வந்து ரிவர்ஸ் ஆனான்னாக்க 113ல ரிவர்ஸ் ஆகலாம். ஏன்னா 113 பேஸ் பிரைஸ். இந்த ரேஞ்சில் ரிவர்ஸ் ஆனான்னா 219 டு 238 ஒரு ஃபஸ்ட்டு ரேஞ்சாக இருக்கும். இதுக்கு இடையில ஆனுவல் ரிசல்ட்டான 148 155 165 குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கான 170 200 206 வந்து ஆனுவல் ரிசல்ட்டு இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதெல்லாம் உடச்சி மேலே போனான்னா 219 டு 238, அதை உடச்சி போனான்னா 264 டு 285. ஸோ இப்போ 285ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்கிறதுனால அதிகபட்சமாக நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னாக்க நம்ம வந்து 170 இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 170 இதை உடைச்சான்னா 200 டு 206 இல்லாட்டி 219 டு 238 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 219 உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். மேலே ஏற ஆரம்பிச்சோன்னா 219 170 உடைக்கணும். 170 உடைச்சிட்டான்னாக்க 200 டு 219 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இந்த வீடியோ நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சோம்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.